நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். நேயர்களே, மக்களுக்கு பலதரப்பட்ட கேள்விகள். எப்பொழுதும் நல்ல விஷயம் நடக்கும். செல்வ கடாட்சம் எப்போ? கஷ்டங்கள் எனக்கு முட்டி ஏன் நடக்குது? என் கஷ்டத்தை கடல் எழுதி வச்சா கடலே பத்தாதுங்க, அந்தளவுக்கு கஷ்டம் இருக்கே ஏன்? உறவுகள் வகையில், சொந்த பந்தங்கள் வகையில், கல்வி ரீதியாக, வேலை செய்யும் இடத்துல, புது தொழில் தொடங்கலாமா வேண்டாமான்னு என்ற ஒரு சிந்தனை இருந்துகிட்டு இருக்குது. வேலை போயிருமோன்னு பல பேர்த்துக்கு. சார், ஒரு சில இடம் வீடு சொத்து வாங்கியிருக்கோம், அது தற்காத்துக்க முடியுமா? கடன் என்ற ஒரு மிகப்பெரிய நோய் வாட்டி வதைக்குதே, அதை பற்றி என்ன? இதை விட முக்கியமாக உறவுகள் எப்படிங்க இருக்கும்? ஏன்னா கணவன் மனைவி இருக்கின்ற உறவுகள் எப்படி? புதுசாக திருமணமாகிறவங்களுக்கு அது ஒரு ஸ்டேஜ். ஐவிஎஃப் சென்டரை அணுகியிருக்கிற பல பேர்த்துக்கு இந்த மாதம் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இந்த மாதம் தாங்க உலகில் பல மாற்றங்கள் நடக்கும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய்க்கிழமை ஒரு இதாக இருக்கும். ஆடி 18 வேறு வருது. அப்போ அதில் என்ன நடக்குதுன்னா, ஆடி 18 தாலிக்கயிறு, வாழ்க்கையில் வளர்ச்சி பெறுங்க பண்ணலாம். கிரகணம் வருதுங்க, 2 கிரகம், சூரிய கிரகம், சந்திர கிரகம். அப்போ இதை மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆக்க வாய்ப்பெண்ண, அதையும் பேசிடுவோம். சரி, இதில் ஆடி அமாவாசை திதி கொடுத்து விதியை மாற்றும் வல்லமை படைத்தது. திருமண பந்தங்கள் பார்த்திங்கன்னா, இந்த காலகட்டத்தில் வரலட்சுமி நோம்பி வேறு இறுதியாக வருது. அதில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த வருடம் நமக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கிறது தான் முக்கியம். அப்போ ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த விஷயத்தை பார்த்துருவோம். இதில் நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி இருக்குது. நம்ம நடந்துருமா, சாதிச்சிருவோமா, சறுக்க விட்டுருவோமா? வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நிறைய பேர், இடம் வீடு சொத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். வேலை தக்க வைக்கிறதுலே பல பேர் போராடிட்டுருக்காங்க. நோய் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் பல மாறுதல் ஏற்பட போது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பாருங்கள். ஒரு சில விஷயங்கள், தெரியாத விஷயங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அந்த விஷயத்துக்கு உண்டான பதிலும் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், அடுத்த வீடியோ கொடுத்துட்ருக்கோம். முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி, எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி? போகாத கோயிலில் செய்யாத நல்ல காரியம் அல்ல. தடங்கள் கைக்கு வர மாதிரி இருக்குது, வரல. ஒரு சிலது வந்தது, அது நிலைக்குமா என்ற ஒரு இது. உறவுகள்லையும் சரி, பிஸ்னஸ்ஸு, பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கு, தீர்வு ஏற்படுமா? பொதுவாக அவங்க ராசிக்கு ஹம்ச ராஜயோகம் வந்திருக்கு, மாற்றங்கள் உண்டு, வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் வருது. இத்தனை நாளாக இருந்தது இப்படியே மாறுகிற, அப்படியே அப்செட் டவுனாக மாறுகிற காலகட்டம். அப்போ ரொம்ப வளர்ச்சி இருந்தால் அது இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றுற காலகட்டம்ங்க. முதல்ல துலாம்ங்கிற சாதாரண ராசியில், துலாம்ங்கிறது பேச்சால் வசீகரிக்கக்கூடிய தன்மை உண்டு. தன்னம்பிக்கை இதாக இருக்கும். கடின உழைப்பாளிகளிங்க, சனி உச்சங்க, உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. உழைப்புங்கிறது வீண் உழைப்பாக இருக்காது, க்ரியேட்டிவிட்டி இருக்கும். அதை விட ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க். இந்த ராசிக்கு ஸ்மார்ட் ஒர்க்கே சேர்ந்தது, ஹார்ட் ஒர்க்கெலாம் அவ்வளோ இல்லை. அதாவது உங்கள் உழைப்பு ஒரு அறிவு சார்ந்ததாக பண்ணிக்கோங்க. கோபத்தை மட்டும் குறைச்சிக்கணும். இந்த ராசிக்கு இது ஒன்றா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, கௌரவம், அந்தஸ்து இதை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு. சார், எனக்கு பழைய வாய்ப்புகள் கிடைக்குமா, கௌரவம் கிடைக்குமா, இந்த மாதிரி இப்போ தாங்க உங்கள் தன்னம்பிக்கை பெருகும். சங்கங்கள், சபைகள், உங்கள் சொந்த பந்தத்திலும் சரி, கோயில் கூட்டங்களிலும் சரி ஒரு மரியாதை கிடைக்கும். குடும்பத்திலே உங்கள் பேச்சு இப்போ தாங்க கேட்பாங்க. நான் சொன்ன பேச்சு இப்போ தாங்க சொல்கிறாங்க, இதை ஃபஸ்ட்டே கேட்டிருந்தால் லைஃபே வேறங்க. இப்போ தான் உங்கள் பேச்சு எடுபடும். நிறைய பேர் பதவிக்காக அரசியல், சினிமா, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டு வாய்ப்புகள், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் எதிர்பார்த்துட்டு இப்போ பார்க்கலாம். நிறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் யோகம், பயண யோகம். அது என்னங்க பயண யோகம்? நிறைய பேர், சார் ஃபேமிலியெலாம் இருக்குது, நான் வந்துடலாமா, ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுனா வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இந்த மாதிரி அத்தனைக்கும் க்ரீன் டிக் போடுற மாதிரி, க்ரீன் சைனில் ஓடுற அளவுக்கு க்ரீன் டிக் உண்டு. அப்படி யோகம் இருக்குது. கொஞ்சம் கடுமையாக ஸ்மார்ட்டாக யோசிச்சு பண்ணிக்கோங்க. இது ராசிக்கு கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, எல்லாமே பர்ஃபெக்ட் பண்ணும். சின்ன சின்ன இது, ஒரு பெண் பார்த்திங்கன்னா நம்பர் மட்டும் மாற்றி போட்டாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆர்டரே மாறிடுச்சு. இந்த மாதிரி பண்ணிக்கங்க, இது ஓகே. அடுத்து மிக சிறப்பான காலகட்டம்னா வேலை தான். சார், வேலை நிறையா பேத்துக்கு வேலை வரமா சாவமானு தெரியாமல் இருந்த ராசி. வேலை செய்கிறோம் நைட்டு வரைக்கும் செய்கிறோம். அந்த வேலை செஞ்சு கரெக்டாக வருதா, இல்லை மரியாதை இருக்கா, அந்த வந்த பணம் பத்துதா குடும்பத்துக்கு, இப்படி தாங்க போராட்டமாக இருந்தது. இந்த போராட்டத்திலிருந்து மாறுகிற காலம். ஃபஸ்ட்டு வேலையில் ஒரு சேஞ்ச் இருக்குது. அந்த சேஞ்ச் என்னென்னா, ஒன்று பண்ண ஜாப் நேச்சர் மாறலாம், இல்லை வேலை வேறு பக்கம் மாறலாம், வெளிநாடு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்லை இந்தியாவுக்கு வரலாம். இந்த மாதிரி இருக்குது. வேலை செஞ்ச இடத்துல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகி போகிறார்கள். உங்கள் ஓனர்கிட்ட பேசுகிற பேச்சு, மேலதிகாரிகள் பேசுகிற பேச்சே மாறுது. இதுதாங்க உங்களுக்கு ஃபஸ்ட். அப்போ கான்ஃபிடண்ட்டாக இருங்க, ஜெயிச்சிடலாம்.
அப்போ சார் இது கொஞ்சம் மீண்டு வந்து வேறு சமாளித்து வந்துடுவோன்னா வேலை கிடச்சிருமா, ஒரு சில கோயில் வழிபாடுகள் இறுதி சொல்கிறேன், அதையும் பண்ணுங்கள். ஜாதக ரீதியாக பார்த்தா வரும். அடுத்து இந்த ராசிக்கு ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது. எங்கெங்க கடனே இருக்க சொத்து வாங்குறது சொல்கிறீங்க எனக்கு கேட்குது. பொதுவாக ஏதோ ஒரு அதிர்ஷ்ட கதவை தட்டுது. வாய்ப்பு இருந்தால் இடமோ வீடோ சொத்தோ வந்தால் வாங்கிக்கோங்க. அட்லீஸ்ட் இடமாவது வாங்கிடுங்க. அந்த இடம் அது நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா, சார் இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் ட்ரை பண்ணுறோம், கிடைக்குமா? இந்த இடத்துக்கு கவர்மெண்ட்டு எங்களுக்கு இது கிடைக்குமா, கிடைக்குமா? அது மாதிரி கவர்மெண்ட்டோட சைன் நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க கேட்குற கேள்வி, அப்ரூவல் கிடைக்குமா, ப்ரொமோட்டர் மாதிரி டெவலப் பண்ணலாமா? இந்த ரியல் எஸ்டேட்டு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணவங்க தாங்க பாவங்க மாட்டிட்டாங்க. கோடி கணக்கில் மாட்டிட்டு நிற்கிதுன்னு சொல்கிறவங்களாம் பல பேர்த்த பார்த்துட்டோம். அதே மாதிரி இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது சார் மாறி மாறி ஓட்டி காசை கொடுத்து எங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்க, மக்கள்கிட்ட திட்டு வாங்கினது மட்டும்தான் மிச்சம்னு சொல்கிற ராசி இது. இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சம்பாதிச்சோம் கையில் நிற்க. இப்போ தான் அத்தனைக்கு செஞ்சால் உங்கள் வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயமாகும். டிரான்ஸ்போர்ட்டு ரியல் எஸ்டேட் யோகமாக வருது. புது பிஸ்னஸ்க்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை. இடம் வீடு சொத்து பிளான் பண்ணுறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்குது. பிளான் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உண்டு. இந்த ராசிக்கு திருமணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை இந்த மாதம் அளவாக இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க சார்? இருக்க ரியாலிட்டி சொல்கிறேன். திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை பாருங்கள். முடிவு விட்டு உறுதி கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவங்க 7 இருக்கிற காலகட்டம். 7 தான் நல்லது தானே. 9 இருந்தால் நல்லது. சரி, இது 2வது திருமணத்துக்கு பார்க்குறவங்க ஆல்ரெடி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஓகே. இப்போ உங்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டாம். எப்போ தான் கொடுக்காதுன்னா ஆவணி மாதம், ஆவணி 15. அப்போ ஆகஸ்ட் மாதம் இறுதி வாரத்தில் பேச்சுவார்த்தை பண்ணுங்கள். முதல்லாம் என்னன்னு கேட்டால் உறுதி எடுக்க வேண்டிய கடைசி இறுதி வாரம் தான். ஆகஸ்ட் இறுதி வாரத்தில் மிகப்பெரிய யோகம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் அண்ட் இது. அப்போ வருகின்ற வரன் நிச்சயமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ராசிக்கு என்னன்னா, ஒன்று உறுதி பார்த்தோம், எல்லாம் பண்ணோம், எங்களுக்கு திடீர்னு ஒரு ஜோசியர் இருக்குன்ட்டார், இதுன்னு சொல்லி குழப்பியாச்சு. எல்லாமே பார்த்தோம், போய் நேரில் கூட பார்த்துட்டு வந்துட்டோம் சார், ஏதோ ஒன்று பிடிபடல. பையன் ஓகே சொல்லலாம், பொண்ணு ஒரு முடிவுக்கு வராமல் இருக்கு இல்லையா, இதை பார்த்து முடிவாகிற வேண்டியது. இது பரவாயில்ல. ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்கிறவங்க, இந்த ராசி ஆல்ரெடி வாழ்ந்துட்டுருக்கிறவங்க ஒரே குழப்பம்தான். என்னென்னா, உறவுகள் எங்களுக்கு ஏன் இப்படி இருக்குது? கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்புப்பா பிரச்சனைனா பிரச்சனை, சண்டைனா சண்டை ஓயலை. இன்னும் நிறைய பேர் அடுத்த திருமண வாழ்க்கை இருக்கா, இதை பிரேக் பண்ணிட்டு போகிறோமா? இதெல்லாம் நான் கேட்கும்போது எனக்கு ஜாதக ரீதியாக ஒரு சிலருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், ஒரு சிலர் ஏங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது தான் கால சூழ்நிலை. அப்போ உறவுகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகள் பார்த்து எடுங்கள். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கு முயற்சி பண்ணுங்கள். நிறைய பேருக்கு குழந்தைக்கு பிளான் பண்ணி மருத்துவ செலவு, விரைய செலவுகள், இப்போ தான் அந்த குழந்தைக்குண்டான பிளான் பண்ணி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆச்சு, ஐவிஎஃப்பில் ஃபெயிலியர் ஆச்சோடு வருத்தப்பட வேண்டாம். அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு பிறக்குது, பார்ப்போம். இதில் குறிப்பாக அடிவயிறு தொந்தரவு, அஜீரணம் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாருங்கள். ராசிக்கு ஒரு ட்ரிப்பு, ட்ராவலு, இன்ப சுற்றுலா இது மாதிரிலாம் போக வேண்டிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் மனதை இலகுவாக வைத்து கொள்ளுங்கள். சார் இப்போ உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, மகாலிங்கேஸ்வரர், சிவனில் மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு. குரு பகவானை கும்பிட்டாலே மாறும். குரு பகவானுக்கும் சூரியனுக்கும் குரு பகவானை கும்பிட்டு பாருங்கள். வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யும்போது திவ்யமாக இருக்கும். பல தடைகளுக்கு விடையாக கொடுக்குற காலகட்டமாக இருக்குது. வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே, இப்போது ஃபுல்லும் பார்த்துருக்கோம். இதில் நிறைய டவுட்டுகள் இருக்கும், நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள், பதில் கொடுக்கப்படும். இப்போ பார்த்தது பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியாக கோச்சார கிரகங்கள் செய்கின்ற ஜாலங்கள் பற்றி பார்த்தோம். அப்போ இதுவே நிறைய ஒரு 30-35% வேலை செய்ய ஆரம்பிச்சது. தாண்டி இல்லை சார் எங்களுக்கு இன்னும் பார்க்கணும், ஜாதக ரீதியாக ஃபுல் டீட்டெயிலாக பார்த்து எனக்குன்னு இறைக்கணும் தெய்வம் யார், காலம் எப்போ வரும், இந்த டேட்டு புள்ளி விவரத்தோடு பார்க்கணும், ஜாதக ரீதியாக அணுங்க. ஸ்க்ரீனில் தெரியுது எங்களுக்கு தொடர்பு கொண்டு பாருங்கள். நிச்சயமாக ஜாதக ரீதியாக பார்த்து நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, பொருளாதார ரீதியாக சிறப்பாக வாழ்க, லக்கி என்னென்ன, ராசி எண்கள் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருவோம். மிகப்பெரிய வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு இறைவன் துணை நிற்பான். அதற்கு வழிவகுக்க ஜோதிடம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இன்னொரு விஷயம், நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்தில் தந்த போல் அனைவருக்கும் ஜோதிடம், அனைவரும் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக எழுதப்பட்டது. வளர்ச்சியை கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் வந்திருக்கு. இந்த புக்கை வாங்கி படித்தா நீங்களே உங்களுக்கு ஜாதகம் பார்த்துக்கிற மாதிரி விடிவு காலம் ஏற்பட்டுரும். இந்த புக்கை படித்து நீங்கள் பல பேர்த்துக்கு கிரகங்கள், கிரக சூட்சமங்கள், ராசி தத்துவங்கள் அப்படி அருமையாக இருக்குது. இதை பயன்படுங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கமெண்ட் பண்ணுங்கள். இறைவன் உங்களுக்கு துணை நிற்கட்டும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.